உக்ரைன்ல எலக்ஷன் நடக்குமா? நடக்காதா? உக்ரைன்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் ஒருத்தங்களையும் புடிச்சு, புடிச்சு இது கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. அவங்களும் விதவிதமா, ரகரகமா, மலிப் மலிப் பாக்குறாங்க. இப்ப எம்பி ஸ்க்ரோதாக் அவர்கள். அதாவது இவங்க ரொம்ப ஃபேமஸ். ஊழல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல கொண்டு வந்தவங்க. நம்ம சேனல்ல இவங்கள பத்தி பெருமையா பல விஷயங்கள் சொல்லியிருப்போம். அதுவும் இந்த டாக்டர்ஸ்லாம் புடிச்சு மிரட்டி, அ பாதி ஃபிட்டா இருந்தாலும், ஃபுல் ஃபிட்ன்னு குடுங்கன்னு சர்டிபிகேட் மிரட்டுன விஷயங்கள். இதுபோல பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வந்தவங்க இவங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எல்லாம் அக்கக்கக்கக்கா பிரிச்சு வச்ச ஒரு மாபெரும் தலைவி. அ சிங்கப்பெண் அப்டின்னா ஸ்க்ரோதாக் அவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவங்க உக்ரைனோட ஒரு எம்பியும் கூட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்கள புடிச்சு கேள்வி கேட்டதுக்கு, இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே! அப்டின்னு போல இவங்களும் தரப்புலருந்து சொல்லிக்கிறாங்க. அதாவது எலக்ஷன் நடக்கணுங்க. முதல்ல அமைதி. அப்புறம் பிரசிடென்ட் எலக்ஷன். அப்புறம் மத்த எலக்ஷன். அப்புறம் மத்ததெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு அமைதி வேணும். அமைதி இருந்தா தான் எலக்ஷன் பண்ண முடியும். எலக்ஷன் பண்ணலின்னா பிரச்சனையாயி போயிரும். இப்ப நம்மள டிக்டேட்டர்ன்னு வேற சொல்ட்டாங்க. இப்போ என்னன்னா, வீரர்கள வந்து அங்க ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம் அப்டின்னா, அந்த டைம்ல 3 மடங்கு, 4 மடங்கு வீரர்கள களமிறக்கி, அப்படியே வந்து ஓட்டு பொட்டி தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அளவுல பில்டப் பெருமளவுல வந்து சொல்லிக்கிறாங்க. நான் இப்ப சூழ்நிலை வந்து சரியில்ல. இப்போதைக்கு நம்மளால பேட்டில் ஃபீல்ட பாஸ் பண்ண முடியாது. ரஷ்யா பாஸ் பண்ணா தான் உண்டு. அதுக்கப்புறம் தான் எலக்ஷன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் சீஸ் ஃபயர் போட்டு எலக்ஷன் வைக்கலாம். அப்படி வேணா ஒரு ஆப்ஷன் கேட்டு பாருங்களேன் ரஷ்யா கிட்ட. சீஸ் ஃபயர் போடுங்க. எலக்ஷன் வச்சதுக்கப்புறம் திருப்பி சண்டைய பிடிச்சுக்கலாம். அப்படிங்கிற மாரி கேட்டு பாருங்களேன். அப்படிங்கிற மாரி நேக்கா பிளேட்ட திருப்பி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு அமெரிக்க தரப்புல இது போல எல்லாம் என்ன செஞ்சு, என்ன முடிவுகள் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது கஷ்டமா இருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மீடியாக்காரங்களும் சும்மாவே இருக்க மாட்றாங்க. அதான் அமெரிக்கா ஆதரவு பெற்ற மீடியாக்கள்லாம் தற்போதைய ட்ரம்ப் அவர்கள்னு வச்சுக்கங்க. அங்கேயே 2 அணியா பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுல ஆதரவு பெற்றவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பிரான்சுக்கு தப்பிச்சு போறாரு. வெள்ளை மாளிகையில ஆதரவு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நாளுக்கு நாள் கம்மியாயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த அக்ரீமெண்ட் சைன் போடாம விட்டதுனால, மேபி அவரு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற போல. அதாவது இத்தன நாளா ஜெலன்ஸ்கி அவர்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கை அப்படின்னு போல நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்ப மேக்ரான் அவர்கள் ஒரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் உலகத்திலேயே பெரிய கை அப்படிங்கிறது போல. எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சொல்லிக்கிறாங்க. அதாவது உக்ரைன் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துல. அந்த மேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உல்டாவான மேப். யாரோ வாண்டடா இவர செய்யணுன்றதுக்காக பண்ணிக்கிறாங்க. அது நார்மலா குடுக்குறது தான். புரிஞ்சுக்கிறதுக்காக சில ரைட் டூ லெஃப்ட், லெஃப்ட் டூ ரைட் எழுதுற அந்த வேரியேஷன்லாம் இருக்கு இல்லையா? அது போல தான். மேப் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்துட்டாங்க. ஏதோ அவசரத்துக்கு அவரு அந்த மேப் வச்சு, அ ரஷ்யா இப்படி அப்படின்னா, சார் இங்க பின்னாடி, இந்த பக்கத்துல இருந்துங்க அப்படிங்கிறது போல அவர் மாறி கை காட்டுறாரு. அதாவது போலாண்டுலருந்து ரஷ்யா வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு போலலாம் சொல்ல வராரு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல. இந்த பக்கத்துல இருந்து வராங்க. இது சிக்கலா இருக்குது. இது கிரீமியா அப்படிங்கலாம் அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அதாவது உக்ரைனோட வரைபடமே தெரியல இவருக்கு சுத்தமா அப்படிங்கிறது போல மட்டும் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அ இதுலருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவர் தான் சொன்னாரு. உக்ரைனுக்கு நான் கேரண்டர் அப்படிங்கிறது போல இவர் சொல்லியிருந்தார் இல்லையா? அதாவது உலகத்தையே கூப்ட்டு செக்யூரிட்டி கேரண்டி வேணும், செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டார் இல்லையா? இது உக்ரைனுக்கான செக்யூரிட்டி கேரண்டி இல்ல போல இருக்குது. அவருக்கான செக்யூரிட்டி கேரண்டி. ஒரு வேள ஏதாவது எஸ்கு பிஸ்கு ஆயிருச்சுன்னா, நான் இந்த நாட்டுக்கு போனா எனக்கு சேஃப்டி அப்படிங்கிறது போல கேட்கறதுக்காக தான் இது போலலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி மாறி பேசுறதுனால ஒரே சிக்கலா இருக்கு. என்னதான் செய்றதுன்னு தெரியல. அதாவது இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, களத்துல இருக்கக்கூடிய வீரர்களுக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்ப இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால, அமெரிக்காவோட கொடிகள்லாம் வந்து ஏந்தி, பேட்ஜ் எல்லாம் ஒட்டி, பெரிய நாடு அப்படிங்கிற நம்பி எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களா, இப்ப அது எல்லாத்தையும் பிச்சு, தீ வச்சு கொளுத்தி, ஒரே இதா இருக்கிறாங்க உக்ரைனோட வீரர்கள்லாம். இப்போ இத எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, இதையும் நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருந்தாங்க. மேபி இது ஒரு வேற ஒரு டைமென்ஷன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, அவங்க நெறைய பேர் நெறைய பேசுனாங்க. அவங்க எல்லாமே திங்க் டேங்க் அப்படிங்கிறது போல ரைபா மட்டும் கிடையாது ரஷ்யால. நெறைய பேர் இருக்காங்க. அதுல இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல கோணங்கள்ல யோசிச்சு சொல்றது எல்லாமே, "அப்படியா? இப்படிலாம் நடக்குமா? அடே பாரேன்! இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே!" அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. எனக்கு அவங்க பேச தெளிவா புரியல. நான் சப்டைட்டில் போட்டு தான் பார்ப்பேன். பட் இருந்தாலும் அது டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது சில பல எசகு பொசகா இருக்கும். பட் ஆனா நான் புரிஞ்சுக்கிற சாராம்சம் உங்களுக்கு சொல்றேன். அதாவது
உக்ரைன்ல இப்ப ஆண்கள வந்து தேடி தேடி வேட்டையாடிக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் புடிச்சுட்டு போய் ட்ரெய்னிங் பண்ணி, அது பண்ணி, இது பண்ணி, "டேய் போடா, துப்பாக்கி எடுறா, சண்டை போடுறா" அப்படின்னா, இந்தா போறேங்க." "அப்படியா? சரிங்க." அப்படிங்கிறது போல அவங்க நின்னுட்டு, "இந்தா ரஷ்யா புடிச்சுக்க." அப்படிங்கிறது போல அவங்க பாட்டுக்கு ஓடிக்கிறாங்க. இது போல வேலைகளே நடக்கிறதுனால, இவங்களுக்கு எப்படி மாரல் பூஸ்ட் தரலாம்? அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி வருது. இப்ப இவங்கள சண்டை பிடிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு துரோகம், அதாவது நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு. நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ற ஒரு உணர்வு. சைக்காலஜிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கோவப்படுத்தி, ஆத்திரப்படுத்தி இது போல விஷயங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு நாட்ட நம்பி இருக்கோம். அந்த நாடு வந்து நம்மள இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, ரியல் ஃபேக்டரி எடுத்துக்கலாம். இப்ப தேஜாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வேணும் அப்படிங்கிறது போல நம்ம கேட்டு ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா கிட்ட போட்டிருக்கோம். இப்ப அமெரிக்கா இப்ப வரைக்கும் வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. இழுத்து அடிக்கிறாங்க. இந்த சமயத்துல கால் நிறுவனத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து சொல்றாரு, "ஏங்க டெலிவரி பண்ணலின்னா எப்படிங்க? இன்ஜின் வரல, லேட் ஆகுது. அதெல்லாம் புரியுது. வேணும்லங்க." அப்படிங்கிறபோல அவர் தரப்பு வந்து நியாயமா கேட்கிறாரு இல்லையா? இப்ப எசக்கு பொசக்கா இந்த பங்களாதேஷோ, இல்ல பாகிஸ்தானோ உள்ள வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப நம்மகிட்ட ஃபைட்டர் ஜெட் இல்ல அப்படிங்கிறபோல சொல்றாங்க. இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். இப்ப நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு வந்து வெறி வெறுமா வராதா? வீரர்களுக்கு எப்படி நம்மள ஏமாத்திருச்சு அமெரிக்கா. நம்ப வச்சு ஒரு ஒரு தடவையும் சோறு குடுக்கறதுலருந்து இன்னி வரைக்கும் இன்ஜின் குடுக்குற வரைக்கும், நம்ப வச்சு அமெரிக்கா எப்பவுமே நம்மள ஏமாத்துது அப்படிங்கிறது போல, எதுக்குப்பா நீங்கலாம் போயி டீல போடுறீங்க? இப்படிதான் ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுல. யார கேட்டு போய் போடுறீங்க அமெரிக்கா கிட்ட? அந்த நாட்ட முதல்ல ரெகக்னைஸே பண்ணாதீங்க நீங்க. அக்ரிமெண்ட்டுக்குலாம் சேர்த்தாதீங்க அப்படிங்கிறது போல ஒரு ஆத்திரம் அப்படியே பொங்கி வருமா இருக்காதா? அந்த ஒரு சூழல்ல அப்படியே உக்ரைன வச்சு பாருங்களேன். இப்ப அங்க வீரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே உத்வேகம் வர ஆரம்பிக்கும்ல. அப்படியே ரஷ்யா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிறது போல ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர யூஸ் பண்றாங்களா? அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல சில நபர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாட்காஸ்ட் மாரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புது டைமென்ஷனா இருக்கு. ஆஹா! இது ஒரு புது ரகமா இருக்கே! இப்படி கூட ட்ரை பண்ணுவாங்களா? அப்படிங்கிறது போல. பட் எது எப்படியோ. ஆனா இந்த சமயத்துல ரஷ்யா பல்லடங்களையும் தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல முதல்லாம் நைட் நேரத்துல தாக்குதல் பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து ஐயோ! வலிக்க போகுது அப்படிங்கிறது போல. இப்பல்லாம் அப்படி இல்ல. அடி காலையில அடி, சாயங்காலம் அடி டைமே இல்ல. அதாவது நம்ம அந்த டெலகிராம் சேனல்லாம் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ல தான் அலர்ட் இருக்கும். இப்ப நான் அத ஆஃபே பண்ணிட்டேன். அந்த சேனல அன்சப்ஸ்கிரைபே பண்ணிட்டேன். உக்ரைனோட சேனல்லாம். போடுறாங்க தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு அலர்ட் வருது. இந்த இடத்துல இவ்வளோ பறக்குது. 60 ட்ரோன்கள் ஏர்ல இருக்கு. 4 மிசைல் ஏர்ல இருக்குன்னு சும்மா வந்துட்டே இருக்கு அலர்ட். அந்த அளவுக்கு வருது. அதே போல தான் உக்ரைனோட மக்களுக்கும் இருக்கும். அந்த வலி வேதனை இருக்கு. ஒரு சைடு ஒரு நாடு ஏமாத்திருச்சு. இன்னொரு சைடு நம்மள ஓட்டு அடிக்கிறாங்க. அப்போ உள்ள இருக்கிற அந்த பிரஷர் வெடிக்கும் இல்லையா? அப்ப அது எந்த அளவுக்கு வெடிக்கும்? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதை யூரோப்பியன் யூனியன் கேபிட்டலைஸ் பண்ணி எகெயின்ஸ்டா ரஷ்யாக்கு யூஸ் பண்ணி பார்ப்பாங்களா? ஒரு மிகப்பெரும் அஃபென்சிவ். ஏன்னா பிரியான்ஸ்க் பகுதியெல்லாம் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்யர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலலாம் பார்த்து சேஃப்டியா இருங்க. ஆல்ரெடி அமெரிக்கர்கள்லாம் உள்ள வந்தாங்க. மறுகியா பண்ணி போட்டுக்கிறீங்க. இப்ப ஏதாவது லூஸ் விட்றாதீங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலயும் கொஞ்சம் பார்த்து அலர்ட்டா தான் இருக்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இது சைக்காலஜிக்கல் வார்ஃபேருக்கா யூஸ் பண்றாங்களா? இல்ல என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா அமெரிக்காக்கு மிக முக்கியமா தேவை. ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன? காசு. அது ஃபயர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது அமெரிக்க வட்டி. அப்படி வச்சுக்கலாம் இதுக்கு மேல. இதுக்கு மேல யாராவது கடன் குடுத்தீங்கன்னா, அமெரிக்க வட்டி அப்படின்னு எழுதிங்க. அதாவது, இப்ப நான் உனக்கு கடன் தரேன். ரூ. 5,00,000 தரேன். ஆனா, உன் வாழ்நாள் முழுவதும் நீ எத்தன வருஷம் இருந்தீனாலும், நீ சம்பாதிக்கிறதுல 50% எனக்கு தந்துடணும். அதுதான் அமெரிக்க வட்டி அப்படிங்கிறதோட வச்சுக்கலாமா? அப்படிங்கிறதோட இருக்கு. ஸோ இப்ப அந்த வட்டிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா, வட்டி வசூல் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக பாத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படி முட்டி முட்டி பாத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த காட்டம் எல்லாம். அது நல்லாவே தெரியுது. இப்போ அந்த கெலாக் அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நைட்டு விடிய விடிய சங்கீத ஸ்வரங்கள் அந்த பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விடிய விடிய 2 பேரும் மாறி மாறி பேசியிருந்துக்கிறாங்க. பக்கத்து பக்கத்துல உட்காந்து ஒரு 4 நைட்டு ஃபுல்லா பேசிக்கிறாங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் நெகோசியேஷன்ல கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் தெரியுது. மண்டைய கழுவியிருப்பாங்க போல தெரியுது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. ஏதோ ஒரு அளவுக்கு பேசி பேசி பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. அக்ரிமெண்ட்ல கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் தெரியுது அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு வேளை போட்டுட்டாரா ஜெலன்ஸ்கி அவர்கள்? ஐயோ! இவர் எந்திரிச்சே போ மாட்டேங்கிறாரே! போட்டு தான் விட்டுருவோமா? அப்படின்னு கூட ஏதாவது போட்டாரான்னு தெரியல. என்ன நடக்குமோன்னு தெரியல. இல்ல போட்டிருந்தாலும் வெளிய இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க. அமைதியா வச்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போட்டுட்டு அப்படியே வாப்பா ஃப்ளைட் இருக்குது நான் போறேன். வரியா? போய்க்கலாமா? அப்படியே சேஃப்டியா கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கறத கூட்டிட்டு போயிருவாங்களா அமெரிக்காக்கே அப்படிங்கறத தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஜெலன்ஸ்கி அவர்கள் சைன் போட்டுக்கிறாரா இல்லையா? உக்ரைனுக்கு முழு மொட்டை அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. அடுத்தது ஒரு சைடு அமெரிக்கா இது போல முழு மொட்டை அடிக்கலான்னு பார்த்தா, ரஷ்யா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்ப்லேட் இல்ல ஃபுல் பாயிலே பண்ணிடலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 800 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் கிட்ட இருந்து கேஸ உக்ரைன். இதனால என்ன தெரியுது அப்படின்னா, 40% புரொடக்ஷன் கெப்பாசிட்டி போயிருச்சு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல. அதாவது அந்த அளவுக்கு கேஸ் ஃபெசிலிட்டிஸ் மேல ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல்கள் இருக்கு. ஏன்னா கேஸ வந்து போறதுக்கு ரூட்டும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? நாங்க தானே கட்டி குடுத்தோம். அதனால முழுசும் அழிக்கிறோம் அப்படிங்கிறது போல அழிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுவும் கங்கணம் கட்டி அழிக்கிறது இந்த ஒடசா பகுதியில. அதுக்கான காரணங்களும் சொல்றாங்க. ரஷ்ய தரப்பு வந்து யோசிக்கிறாங்களா? அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. என்னன்னா, இந்த ஒடசா பகுதியில இந்த கரண்ட் இருக்குது அப்படிங்கிறது போல சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிக அளவுல அங்க இருக்க ட்ரோன் ப்ரொடக்ஷன பண்ணி திரும்பவும் இந்த கருங்கடல்ல விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் ஃபெசிலிட்டிய நம்ம அடிச்சு முடிக்கணும். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் ஆகாது. இண்டஸ்ட்ரீஸ உருவாக்க விடக்கூடாது. ஏன்னா பெருமளவுல மேற்குலக நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணி உக்ரைன்லயே ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தொழிற்சாலைகள் அமைச்சு குடுத்துருக்காங்க. அப்ப தொழிற்சாலைகள் அமைக்கிறாங்கன்னா, அதிக அளவுல கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகும். ரஷ்ய உளவாளிகள் உக்ரைனுக்குள்ள பெருமளவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் கன்சப்ஷன் எந்தெந்த பகுதியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி தாக்குதல் பண்றாங்க. அங்க எந்த பகுதியிலலாம் பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அடிக்கணும்னு நீட் இல்ல. ஏன்னா அது மறைச்சு வச்சிருக்கலாம், அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கலாம், என்ன வேணா வச்சிருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா, அவங்களால அந்த ஃபேக்டரி அங்க வச்சுக்க முடியாது இல்லையா? எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஸோ அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போலலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால எந்த அளவுக்கு எஃபெக்ட் ரஷ்யாவுக்கு கிடைக்குது? உண்மையாலுமே இது உக்ரைன் வந்து மீண்டு வர முடியலையா? இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட் வச்சிருக்காங்களா? அப்படிங்கிறத உக்ரைன் ரிட்டாலியேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல தான் நமக்கு தெரிய வரும். ரஷ்யா கரெக்ட்டான வழியில போறாங்களா? இல்ல எசக் புஸ்கா ஏதாவது நடக்க போதா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. சில பல காரணங்கள் தொடர்ந்து ஆயில் ரிஃபைனரி மேல அடிக்கிறாங்க, சாங்ஷன் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க. 2வது அதுக்கான லிமிட் வேற போட்டிருக்காங்க, பிரைஸ் கேப்லாம் போட்டிருக்காங்க. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அதிபர் வந்து பெட்ரோல எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அதே போல திருப்பி அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆயில்ல பண்ணுவாங்க, பெட்ரோல் அத ரிஃபைன் பண்ணத பண்ணாம வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப உள்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறிரும் அப்படிங்கிறதுக்காக அதனால இப்ப அது திரும்பி கன்டினியூவா பேன் பண்ண போறாரு. இப்ப அதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் ஹீட் இருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது யூரோப்பியன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புது மிலிட்டரி எய்ட் அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நாங்க உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றோம், ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றோம்ன்றதுக்கான ஒரு உதாரணம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தாங்க எய்ட் வச்சுக்கோங்க அப்படிங்கிற குடுத்துருக்காங்க. இது எப்படிங்க கழுசடையா? இல்ல எப்படி? இல்ல புத்தம் புதுசா? அப்படிங்கிறது போல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு உதவியா இருக்க போகுது உக்ரைனோட வீரர்களுக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசார்டோ அவர்கள் அவரது தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது இது போல யூரோப்பியன்ல இருந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கலையா சாங்ஷன்ஸ், உதவிகள் இது போல. ஸோ சாங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது போல ஹங்கேரி தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள். அதான் அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன்லாம் தூக்குற மாரி இருக்குது. புதுசு புதுசா சாங்ஷன் போட்டு இன்னும் இம்சை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறது போல சாராம்சம் நான் சொல்றேன். அவருக்கு வெகுண்டெழுந்து தான் பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் டிப்ரஷன்லயும் இருந்தாரு. இது போல ஏன்பா இன்னும் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு பீட்டர் சிசார்ட் ஆளுவர் வந்து பார்த்தா தெளிவான ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். கொஞ்சம் யூரோப் கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. முதல்ல கொஞ்சம் போய் ஒதுங்கி நில்லுங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசி தீர்த்துக்குவாங்க. முதல்ல போய் ஒதுங்கி நில்லுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது இவங்க புரியுது. அந்த அளவுக்கு வேதனையில இருக்கிறாங்க. நான் போதும்பா முடிச்சு விடுங்கப்பா அப்படிங்கிறது போல சட்டுன்ட்டு. இத புரிஞ்சுகிட்டு யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் ஒதுங்கி நிப்பாங்களா? இல்ல முடியாது. குறுக்க நான் இந்த கௌசிக்கு வந்தே தீருவேன் அப்படிங்கிறது போல, இந்த அமெரிக்காவும், ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைக்கு நடுவுல இடையூறா இந்த யூரோப்பியன் யூனியன் வருவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.